கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ ஹிமாலயன் ஸ்கிராம். மாடல் நம்ம கூட இருக்குது. இதோட ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் இப்போ பார்த்துடலாம். இது பார்க்க அப்படி ஹிமாலயனோட குட்டி வருஷன் மாதிரியே தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்கிராம் 411 பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 411 சிசிங்க. இந்த இன்ஜின் வந்து சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 24 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 32 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இதோட ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டி வருது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 185 kg. அதாவது ஹிமாலயன் வந்து 200 kgs வரும். அதில் வந்து 50 kg லெஸ் பண்ணி 185 kgs கொடுத்துருக்காங்க. அதனால சிட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்புறம் அட்வென்ச்சர், இது பைக்கே அட்வென்ச்சர் டூர் தாங்க. அட்வென்ச்சருக்கும் பட்டையக்கெல்லாம் இப்போ இந்த வண்டி சிட்டி யூஸ்க்கு வந்து மெயினாக கம்ஃபர்டபுளாக மெயின் ஃபோக்கஸ்டாக, அதனால தான் வந்து சிட்டி யூஸ்க்காக இந்த பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஓட்டுற வரைக்கும் எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பெருசாக நான் எந்த டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணல சிட்டி சைடில் யூஸ் பண்ணுறப்ப. அதே மாதிரி லாங் ரைட்ஸும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 110 வரைக்கும் தாராளமாக பில்லியனோட க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது. இந்த பைக்கில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது மக்களே. ஹீட்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியே தான் ஆவீங்க. சிட்டியில் நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறப்பே உங்களுக்கு வந்து நல்லாவே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா என்ன போட்டிருக்கோன்னா நம்ம வந்து கிராஷ் கார்டு தான் இதில் போட்டிருக்கோம். மோட்டோ டார்க்லேருந்து ஒரு ஹெவி மெட்டல் கிராஷ் கார்டு தான் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 4000 சம்திங் வந்துச்சு. நல்ல குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து ஹைட்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹிமாலயனை விட. ஹிமாலயன் வந்து 20 inches வீல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 19 inches வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃபோக்குமே கொஞ்சம் ப்ளே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹைட் ரெடியூஸ் ஆனாலுமே கீழே வந்து அட்வென்ச்சர் நம்ம பண்ணாலுமே கீழே முட்டாத அளவுக்கு வந்து பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கார்டு மாதிரி, ஸ்லம் கார்டு மாதிரி. இது ஆக்சுவலாக வந்து கம்பெனிலே வண்டியோட ஸ்டாக்காகவே வர்றது தான். நல்லாவே ஸ்ட்ராங் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, ஆஃப் ரோட்லும் நீங்கள் நல்லாவே ஓட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஸ் டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்ஸ் தான் வருது. ஹிமாலயனில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து பின்னாடி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆஃப் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக ஆன்லேயே தான் இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான். பட் இருந்தாலும் ஆஃப் ரோட்லேயே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். தென் சைலன்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் ஸ்டாக் சைலன்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் வேணால் நம்ம ரெட் ரோஸ்டர் சைலன்சர் அப்டேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தென் இதோட வண்டியோட எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சீட்டிங் பொசிஷனும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட் உட்காந்து காட்டுற பாருங்க. நான் ஒரு 5.7 feet டால் இருப்பேன். எனக்கே வந்து நல்லா 2 காலுமே நல்லா சாலிடாகவே எட்டுது. நல்லா வெயிட் பேலன்ஸும் சூப்பராக பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார்ஸும் நல்லா வைடான ஹேண்டில் பார்ஸாக இருக்குது. உங்களுக்கு பேக் பெயின் எதுவுமே வராது. அதே மாதிரி பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டான சீட்டிங் பொசிஷனும் இருக்குது. லாங் ரைட்ஸ் போகிறப்பே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் பில்லியனும். அதே மாதிரி சஸ்பென்ஷனும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. உங்களுக்கு அதனால் சின்ன சின்ன ஹம்ப் வந்தாலுமே உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. ஹேண்டில் பார்ஸ் வந்து வைடாக இருக்கிறனால ஈஸியாக கட் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு லாங் ரைட்ஸ் வந்து தாராளமாக ஒரு 110 க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க அப்படியே நம்ம வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, 100ல் க்ரூஸ் பண்ணாலுமே பைக்கில் எந்த வைப்ரேஷனுமே ஃபீல் பண்ண முடியல. 120 வரைக்கும் நார்மலாக நல்லாவே க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். க்ரூஸ் வரைக்கும் சூப்பர் பைக்குங்க. அதே ஹேண்டில் பார்ஸ் நல்லா வைடாக இருக்கிறனால பேக் பெயின் எதுவுமே வராது. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. பிரேக்ஸுமே பயங்கரமாக இருக்குது. நீடில் மட்டும் அனலாகில் இருக்குது. இது வந்து மைல்ஸ்லேயும் இருக்குது, கேஎம்பிஹெச்லேயும் இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயும் இருக்குது, மைல்ஸ்லேயும் இருக்குது.
அப்புறம் வந்து இதில் வந்து ஃபியூல் இண்டிகேஷன் இது கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து டைம், கியர் இண்டிகேஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. இது வந்து இந்த இது கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரைட் சைட் ஹேண்டில் பாரில் வந்து சின்ன நாப் பார் இருக்குது. இந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகும். இதில் வந்து இப்போ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோமீட்டர் அவ்வளோதான். வேறு இன்ஜின் செக் லைட் வந்து அடிக்கும். இன்ஜின் செக் லைட் தான் ஆகும். ஏபிஎஸ் ஆன் இருந்தால் ஆன் காட்டுது, பேட்டரி சைன் காட்டும், ஆன் பண்ணாததாயிரும். அப்புறம் வந்து இதில் வந்து நியூட்ரல் இண்டிகேஷனும் இருக்குது. அப்புறம் இதோட சுவிட்ச் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் ஹிமாலயன் சுவிட்ச் கேன் தான். ஃபஸ்ட்டு இப்போ வர எல்லா மாடல்லையும் வந்து இன்டெகிரேட்டர் கில் சுவிட்ச் கொடுக்குறாங்க. இதில் வந்து நார்மல் பழைய கில் சுவிட்ச் தான் இங்கே இருக்குது. அப்போ இதில் வந்து இந்த வண்டியில் ஹசார்டுமே டிஃபால்ட்டாகவே வந்துடும், ஸ்டாக்லேயே வந்துடுது ஹசார்ட் லைட்டும். தென் இந்த பக்கம் வந்து ஹை பீம், லோ பீம், பாஸ் லைட் வந்து பழைய பைக்கில் இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, பாஸ் ஆகும். தென் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன், சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங் குவாலிட்டியில் தான் இருக்குது. ஹசார்ட்ஸும் நல்லா எரியுது. இதில் யூஎஸ்பி போர்ட்டுமே இருக்குது. நம்ம வந்து பைக்கு ரன்னிங்லேயே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இக்னிஷன் ஆனில் இருந்தால் வந்து சார்ஜ் ஆகாது. வண்டி இன்ஜின் ஆனில் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். யூஎஸ்பி போர்ட் வந்து இங்கே இருக்குது, லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்குது. நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு அவ்வளோதான். அப்படியே ஒரு சின்ன எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு அப்படியே வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த ஹிமாலயன் ஸ்கிராம் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை வந்து இன்ஜின் நாய்ஸ் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பைக்கை வச்சு வேறு ஏதாவது கண்டென்ட் மேக் பண்ணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் அதை வந்து மேக் பண்ணி போடுறேன். ரூடி, சே பாய்.